ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மயிலோட விஷயம் எப்போ வெளியில் தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறமா மயிலோடைய அம்மா அவங்களுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய பொண்ணை வாழ்க்கை தக்க வச்சுக்கிறதுக்காக பொய் சொல்லணுமோ அத்தனையும் உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நிறைய பொய்களை சொல்கிறாங்க. முக்கியமாக சக்திவேல் கூட கூப்பிட்டு சேர்ந்துக்கிட்டு வீட்டு வாசல் முன்னாடி என்னமோ பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாரையும் பழி வாங்கி வேணும்னு பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டு அவங்களால பொறுத்துக்க முடியாமல் வெந்து வெளியில் பயங்கரமாக எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டு சண்டையும் போடுறாரு. முக்கியமாக சக்திவேல் கிட்ட எரியிற நிலப்பில் எண்ணெயை ஊத்துறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போன்னு காத்துட்டு இருப்பீங்க போல இருக்கு. எங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அடுத்து அதில் மூக்க நுழைச்சி அதை ஊதி பெருசாக்குறவங்க நீங்கள் மட்டும்தான். ஒழுங்கு வழிதான் இங்கிருந்து போயிடுங்க, எங்களோட விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு பயங்கர பிரச்சனையாக ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறமா என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், இதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம் அப்படின்னு சவால் விட்டுட்டு அங்கேருந்து மயிலை கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா இந்த குடும்பத்தில் அதாவது வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அத்தனை பேரும் என்ன இப்படி ஆயிடுச்சு, யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் உண்மை இருக்குன்னு கூட புரியல. அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. இவங்க சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது, இப்படியெல்லாம் போய் சொல்லி ஒரு குடும்பத்தை ஏமாற்றுவாங்களா அப்படின்னு பல விதமாக பல நாக்கு போட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஊர் ஜனங்க அத்தனை பேரும். இப்போது சக்திவேல் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாரு. ஸோ பாண்டியன் அவருடைய நெஞ்சில் எட்டி உதச்சதை ஸோ ரொம்ப அசிங்கமாகவும் அவமானமாகவும் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் இந்த விஷயத்தினால ரொம்ப மனசொடிஞ்சு போய் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அசிங்கப்பட்டு உட்காந்துட்ருக்காரு. சக்திவேலுக்கு அதாவது முக்திவேலுக்கு சக்திவேலை வச்சுட்டான் பாண்டி அப்படின்ன உடனே அவருக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. அத்தா எல்லாம் உன்னால தான், நீ தடுத்ததுனால தான் அமைதியாக வந்துட்டேன், இல்லைனா அந்த பாண்டியனை அங்கேயே நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன், அப்படி கொன்று போட்டிருப்பான் கழுத்தை நெரிச்சி அப்படின்னெல்லாம் இங்கே முத்துவேல் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் கேட்டேன், டேய் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகிறதுனால என்னடா ஆக போகுது, இவன் அமைதியாக இருந்திருக்கணும், இவன் எதுக்குடா தேவையில்லாமல் போய் அவங்க குடும்ப விஷயத்தில் தலையிட்டான், சிவனேன்னு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு. அத்தா கண் முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, அதை தட்டு கேட்கலன்னா என்ன அத்தா ஆமலை அப்படின்னு. டே அதை கேட்க நீ மட்டும் தான் ஆளா, ஏன் வேற ஒருத்தவங்களே இல்லையா? இங்கே பாராட்ட சக்தி, நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கும் பாண்டியனுக்கும் கோமதி குடும்பத்துக்கும் சுத்தமாக ஆகாது, அதனால அவங்க குடும்பத்தில் பிரச்சனைனா அவங்க சொன்ன மாதிரி நீ வேணும்னே தானே போய் அங்கே சண்டை போடுற, இதெல்லாம் எதுக்குடா உனக்கு, தேவையில்லாத வேலை, அமைதியாக இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இப்போது வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ தான் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, என் அப்பா பண்ணது என்ன தப்பு, அப்போ தான் அதுக்காக அந்த மனுஷன் எட்டி வச்சிருவானா அப்படின்னலாம் குமரவேலும் பேசிகிட்டு இருக்காரு. டே நீ வாயை மூடிட்டு அமைதியாரடா, இவனுங்க கூட சேர்ந்து நீயும் குட்டி சேவர ஆனது பத்தாதுன்னு இப்போ இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு. அப்போது எல்லாருமே சேர்த்து அப்பத்தாவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. மாறி வடிவு தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், பொறுமையாக இருந்தது அப்படிலாம் நடந்திருக்காரு அப்படின்னாலாம். அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் எதுக்கு அந்த குடும்பத்தை ஏற்றி விடுற மாதிரி இவர் போய் பேசணும். பாண்டியன் குடும்பத்திலேருந்து அவங்க தான் தப்பு பண்ணதா இவர் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வரல. அந்த குடும்பம் எவ்வளவுலாம் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கு, அதாவது மயிலோடைய குடும்பம் பாண்டியனோட குடும்பத்தை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி ஏமாத்திருக்காங்க. போய் சொல்லி பொண்ணை 12 தான் படிச்சிருக்கான்ற பொண்ணை காலேஜ் படிச்சிருக்கான்னு போய் சொல்லி 2 வயசு சின்ன பொண்ணை 2 வயசு பெரியவா அப்படின்னு ஏமாற்றி மூத்த வயசு பொண்ணை இறைவனுக்கு கட்டி கொடுத்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் வருதானே செய்யும். அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் கூட விசாரிக்காமல் அவங்க அந்த கோவத்தில் அவங்க பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி வீட்டை விட்டு துரத்தி விடுவாங்க, நாளைக்கு பேசி சமாதானம் அடிப்பாங்க. இதில் தேவையில்லாமல் எதுக்கு தம்பி போய் அந்த விஷயத்தில் தலையிடணும், அதனால தானே இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு வடிவு கூட சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா சொல்லுங்கக்கா அப்படின்னு. டேய் என்னடி அப்படின்னு சொல்லி சக்திவேல் உடனே அவங்க ஒய்ஃபை மறைக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னம்மா நீயும் சித்தியும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க பெரியமாவும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் பக்கம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் வாயை மூடுறீங்களா, பண்ட தப்பெல்லாம் பண்ணி இப்போ திட்டு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் இங்கே வீட்டுக்கு சுகன்யா பழனி எல்லாரும் வராங்க. அவங்களுமே இவர் உக்காந்துருக்கிறத பார்த்த விதத்தை வச்சு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ சுகன்யா கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் சைலண்ட்டாகவே இருக்காங்க. அப்போது அந்த பாண்டியன் எட்டி வச்சுட்டான் அப்படின்னு இங்கே சக்திவேலே சொல்கிறாரு. என்னாச்சு என்னென்ன பிரச்சனை அப்படின்னலாம் கேட்கவும் நடந்த விஷயங்களை வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு பழனி. தெரிஞ்சதுக்கப்புறமா சுகன்யா எப்படியும் சக்திவேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஸோ பாண்டியன் குடும்பத்தை
குடும்பத்தை கேவலமாக வந்து சுகன்யாவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. போதும் வாயை நிறுத்தடியாடி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீயும் தேவையில்லாமல் கோமதி குடும்பத்து மேலே பழிய போட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா நீ அப்படின்னு சொல்லிட்டு குமாரவேல் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்பத்தா பக்கம் பேச, சரிங்கடா சரி நான் போய் நிம்மதியாக செத்து தொலைகிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் எப்படியாச்சும் அடிச்சுக்கிட்டு சாகுங்க, எதுக்கு தேவை என் கண் முன்னாடி அடிச்சுக்கிறதுனால தானே நான் என்ன ஏதுன்னு வந்து கேட்குறேன், நான் எதையும் கேட்கலப்பா, நான் போய் நிம்மதியாக சேர்ந்துடுறேன் என் புருஷன் போன இடத்துக்கே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்பதான் வந்து எழுந்திரிச்சு போகிறாங்க அழுதுகிட்டு. அத்தா இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்பட்டு இப்படி சாகுறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு, நீ போயிட்டா எங்களுக்கு யார் இருக்கா அத்தா அப்படின்னாலாம் வந்து சக்திவேல் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ என்னடா நீ நடந்துக்கிற விதெல்லாம் எப்படி இருக்குது, கொஞ்சமாச்சும் பொறுமையாக இருக்கணும்ல, வன்மத்தோட நீயும் போயிட்டு தேவையில்லாமல் அந்த குடும்பத்துக்கிட்ட வம்பு எடுத்து அதனால தானே இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. அப்போது அத்தா அதுக்காக ஏன் அத்தை அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு பழனியை சமாதானப்படுத்துகிறாங்க. வேறு வழியிலடா எனக்கு பழனி அப்படின்னு. அத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவங்க பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் உள்ள நடங்க அத்தை அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்ன இது ஆத்தாவும் அந்த பரதேச குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது, மறக்க மாட்டேனே, மறக்கவே மாட்டேன், அந்த பாண்டியை என் நெஞ்சுக்கு நேராக ஒதிக்கிறான், இதை இப்படியே விட மாட்டேனே, இந்த விஷயத்தை எப்படி ஊதி பெருசாக்குறான்னு மட்டும் பாரு அப்படின்னு கேள் சொல்கிறாரு. ஆமாண்டா சக்தி, அந்த பாண்டியை உதைச்சதை இன்னமும் என்னால் மறக்க முடியலடா, கண்ணுக்கு நேராகவே இருக்குது, என் கண் முன்னாடி என் தம்பியை உதைச்சிருக்கேன், அவனை விட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முக்திவேல் சக்திவேல் எல்லாருமே பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. அடுத்து இந்த விஷயத்த ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு சக்திவேல் முடிவு பண்ணிடுறாரு. அதாவது மயிலோட குடும்பத்துக்கு இப்போது முழு சப்போர்ட்டாக சக்திவேல் நிற்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு பாண்டியனோட குடும்பத்தை என்னவெல்லாம் பழி வாங்கணுமோ அது எல்லாத்தையும் அவங்க மூலியமாக தீர்த்துக்கணும் அப்படின்னு அந்த வீட்டை உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ செலவானாலும் சரி, எவ்வளோ என்ன பண்ணாலும் சரி, அந்த பாண்டியன் குடும்பத்தை மேலே கேஸ் கொடுத்து பிரச்சனையை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வீட்டாருங்க வந்து மயிலை கூட்டிகிட்டு போய் உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து பாண்டியன் கோமதி எல்லாருமே இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ இந்த மாதிரி ஒரு பொம்பளையே நான் வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுக்கும் பார்க்கலங்க. ஏங்கா சரவணா இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லும்போது கூட நம்ம இதெல்லாம் ஏன் பொய்யா இருக்கணும், பொய்யா இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னலாம் வந்து நம்ம எவ்வளோங்க நம்பியிருக்கோம், அதாவது யோசிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்களாங்க அந்த பொம்பளை எப்படி பேசுதுன்னு. இந்த பொம்பளை பேசுறதெல்லாம் நேரில் பார்த்ததுக்கப்புறமும் சரவணன் சொன்னது பொய்ன்னு நம்மளால நம்பவே முடியாதுங்க. அத்தனையும் உண்மைங்க. சரவணா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான்னு பாருங்க. அந்த குடும்பத்தை சரவணன் மட்டுமே கிடையாது, நம்ம மொத்த குடும்பமும் நம்ம எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ நாளாக வந்து நம்பிக்கிட்டு இருந்திருக்கோமே. எப்படிங்க இது இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் போச்சு. என்னமா பேசுது அந்த பொம்பளை, நம்ம முன்னாடியே சவால் விடுது, எக்குத்தப்பா பேசுது, விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னு உடனே அப்படியே பிளேட்டை மாதிரி நம்ம குடும்பத்து மேலே வெளியில் போய் பழிய போட்டுட்ருக்கு. அவ்வா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு கோமதி பயங்கரமாக புலம்பி அழுது தளம்பி மண்டே அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே வந்து கோமதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சமாதானமாக இருக்க சொல்கிறாங்க. கொலையில கூட அவ்வளோ அவங்களோட அம்மாவை மாதிரி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையிலேயே அவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களான்னு எனக்கு இன்றைக்கி தான்ப்பா தெரியும் அப்படின்னு கதிருக்கு செந்தில் கூட சொல்லிகிட்ருக்காங்க. ராஜு மீனா கூட இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணி மயிலாக்காக நம்ம நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தான் வீணாக போயிருக்கும் போல இருக்கு. அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களோட அம்மா அப்பா அவங்க பேசின விதத்தை வச்சு மயிலாக்காவும் இப்படியெல்லாம் நடந்திருக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம். நாம மயிலாக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நாம தான் முட்டாளாக இருக்கணும். எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல மயிலாக்காவுடைய பங்கும் இருக்கு அப்படின்னு மீனாவும் ராஜுவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது மயில் வந்து இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் என் அப்பா அம்மா தான் பண்ணாங்க, நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல, என் அம்மா தான் எல்லாத்தையும் பண்ணி சொல்ல வச்சுட்டாங்க, கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க, அதனால தான் என் வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கு மயிலும் துணையாக இருந்திருப்பாங்க, அவங்களும் சேர்ந்து தான் போய் சொல்லி இந்த விஷயத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்போ இவங்க 2 பேருக்கும் தோண ஆரம்பிக்குது. அவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் தான் உடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அரசி கூட ஒரு விதத்தில் பேசுகிறாங்க, என்னம்மா நடிக்கிறாங்க, உண்மையிலேயே அண்ணன் ரொம்ப பாவமாக அவங்க எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா, அப்படியே உள்ளே ஒன்று பேசுகிறாங்க, வெளியில் போய் அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. உள்ளே என்னென்னா அவங்க பொண்ணு வாழ்க்கைக்காக ஏதோ நடந்து போச்சு, மன்னிச்சிடுங்க, என் பொண்ணை ஏற்றுக்கோங்க அப்படின்னலாம் வந்து கெஞ்சினாங்க. வெளியில் போய் அப்படியே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் என்னாச்சுன்னு கேட்குறப்போ அப்படியே நம்ம குடும்பத்து மேலே பழிய போட்டுட்டாங்க. நம்ம எல்லாரும் என்னமோ வேணும்னே வந்து அவங்கள குடும்பப்படுத்தி சித்திரவதை பண்ணி அவங்கள விட்டு வெளியில் அனுப்புகிற மாதிரி அப்படியே பேசிட்டாங்களாம்மா. எல்லாரும் அதை உண்மைன்னு நம்பி அப்பாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சு தப்பாக பேசிட்டாங்களாம்மா அப்படின்னலாம் வந்து அரசியும் சொல்கிறாங்க. ஆமாடி ஆமாம், எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு இங்கே அழுதுகிட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம கோமதி வந்துட்டு சரணனுக்கு இதெல்லாம் பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமாகுது, இது எல்லாமே நம்மளால தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளை நம்ம இந்த வீட்டுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுனால
இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை ஆகுது, மனசு அடிச்சு போய் அதாவது நம்ம இந்த விஷயத்த வெளியில் சொல்லாமே இருந்திருக்கலாமோ, இந்த விஷயத்த இப்போ வெளியில் சொன்னதுனால எல்லாரும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க, என் குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு சரணனால தாங்கிக்க முடியல, ரொம்ப மனசு உடஞ்சி போய் கஷ்டமாகி மனசுக்குள்ளே புழுங்கிட்டு தவிச்சு நின்றுட்டுருக்காரு. இங்கே இப்போ இங்கே பாண்டியனுக்கு கூட என்ன பண்ணுறதுனே தெரியல, அமைதியாக வந்து நின்றுட்டுருக்காரு. அதாவது அந்த ஆளெல்லாம் நெஞ்சில் உதைச்சது தப்பு இல்லை, அப்பா இன்னும் 4 அறை கொடுத்துருக்கணும் அந்த மனுஷனுக்கு, அப்போ தான் புத்தி வந்திருக்கும். எரியிற நினப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி எப்படி வந்து குத்தி காட்டி இந்த பொம்பளைக்கு ஐடியா கொடுத்துட்டு போகிறாங்களா பார்த்தியா, இதுவே ஒரு லக்காடி பொம்பளையாட்டம் இவ்வளோ ஆடுது, என் பொண்ணு வாழ்க்கைக்காக என்னாலையும் பண்ணுவேன், நான் போலீஸ் கேஸுன்னு போவேன், அவங்க எல்லாரையும் சந்திச்சிருக்க வைப்பேன் அப்படி இப்படின்னு மரியாதை இல்லாமல் இந்த பொம்பளையே பேசிட்டு போகுது. இதெல்லாம் அந்த ஆளும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ கேஸ் கூட போய் இவங்களை எல்லாரையும் மானபங்கப்படுத்து அப்படின்ற மாதிரி அந்த ஆளும் சொல்லிட்டு இருக்கானே, அப்பா உதைக்கல அப்படின்னா அந்த மனுஷனை நான் உதைச்சிருப்பேன் அப்படின்னு செந்தில் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஆமாண்ணே கரெக்டா நீ சொல்கிறது அப்படின்னு கதிரும் செந்திலும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பாண்டியனுக்கு என்ன பேசுன்னு தேவையில்ல, அமைதியாக எழுந்திரிச்சு ரூம்குள்ளே போயிடுறாரு. அப்போது அப்பா மாமா அப்படின்னு எல்லாரும் பின்னாடியே போகிறாங்க. ஏய் இங்கே பாருங்கடி, எல்லாரும் அந்த மனுஷனை கொஞ்சம் தனியாக விடுங்க, அந்த மனுஷன் ரொம்ப மனசு கஷ்டமாகி உடஞ்சி போய் உள்ளே போகிறாரு, கொஞ்சம் அமைதியாக விடுங்க, அவர் எதுவும் பண்ணிக்க மாட்டார் அப்படின்னலாம் வந்து கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுக்கு உட்காந்து முழிக்க அழுதுட்ருக்காங்க. அந்த பக்கம் மயில் போயிட்டு வீட்டில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அப்போ தான் சக்திவேல் அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு போய் நிற்கவும் அவங்கள பார்த்த உடனே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. இங்கே மயிலோடைய அப்பா அம்மா வந்துட்டு வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் அப்படின்னு பாருங்க, எங்கள் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை நீங்களே கண் முன்னாடி பார்த்துட்டு தானே இருந்தீங்க, எப்படி வந்து துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு, நேற்று உள்ளே போனவ இன்னும் வெளியிலே வரல அப்படின்னெல்லாம் வந்து மயிலோடைய அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியே அந்த பாண்டியன் குடும்பத்தை விட்டுறவே கூடாது, அவனை பற்றி ஏற்கனவே எனக்கு நல்லாவே தெரியும், போயும் பொண்ணு கொடுக்க வேறு வீடே இல்லாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் பொண்ணு கொடுத்துருக்கீங்க பாருங்கள், உங்களை சொல்லணும் நல்ல குடும்பம்னு சொல்லிட்டா நம்பி கொடுத்துருவீங்களா, 4 இடத்துல விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னெல்லாம் வந்து சக்திவேல் வந்து ஏற்றி விட்டுட்டுருக்காரு. பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பரதேசி பாண்டிய மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறாங்க, பணத்துக்காக வரதட்சணை கேட்குறாங்க இப்படின்னெல்லாம் வந்து நீங்கள் கேஸ் போட்டு அந்த குடும்பத்தை கோர்ட்டு கேஸுன்னு நார் அடிக்கணும், அதுக்கு எவ்வளோ செலவானாலே பரவாயில்ல, நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. பணம் உடனே பணம் கூட வாயை திறக்கும் அப்படின்ற மாதிரி உடனே மயிலுடைய அப்பாவும் மயிலுடைய அம்மாவும் சரிங்க நீங்கள் பணத்தை கொடுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படியெல்லாம் டீல் பண்ணிவிட்டு அதுக்கு அளவுக்கு மீறி பணம் கொடுப்பாரு அவர், வசதியான ஆள், அவருக்கு கண்டிப்பாக பாண்டியன் குடும்பத்து மேலே கோபமும் அதாவது ஆத்திரமும் வெறியும் இருக்குது, பகையும் தீராத பகையும் இருக்குது, அதனால எவ்வளோ நாளாக வாரி கொடுப்பாரு சக்திவேல், அது எல்லாத்தையும் தான் அனுபவிச்சுக்கலாம் பணம் அப்படின்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எதிரிக்கு எதிரி வந்து ஒன்று செய்கிறாங்க, ஒருத்தர் வந்து பாண்டியனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தப்பு எல்லாத்தையும் அவங்க மேலே வச்சுக்கிட்டு பழி வாங்கிறதுக்காக, பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஸோ வந்து உங்களுக்கு சொன்னது புரியுதா, இப்போ இதில் வந்து 2 லட்ச ரூபாய் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள், அதையும் மீறி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம், இன்னும் எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், ஆனால் நீங்கள் போலீஸில் போய் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த குடும்பத்தை சந்தி சிரிக்க வைக்கணும், அது மட்டும் கிடையாது, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லா விதத்துலையும் பேசி பாருங்கள், அப்படி யாரும் அங்கே ஒத்து வரல அப்படின்னா என் பேரை மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு அங்கே இருக்கிற எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரே ஃபோன் நீங்கள் எனக்கு பண்ணீங்க அப்படின்னா அடுத்து அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சக்திவேல் வந்து பேசுகிறாரு. சரிங்க சார் அப்படின்னெல்லாம் வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு மயிலோடைய அப்பாவும் மயிலோடைய அம்மாவுமே. மயில் வந்து உள்ளே இருக்காங்க, அழுதுகிட்டே வந்து அவரோட வாழ்க்கையை நினச்சி அழுதுட்ருக்காங்க. முதல்ல வந்து எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருந்தாங்க மயில், அதெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுட்ருக்காங்க. ஸோ சக்திவேல் இப்படியெல்லாம் வந்து எதிரியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவங்க கூட்டு சேர்றாங்க. ஆனால் தப்பெல்லாம் இவங்க மேலே தான். ஆனால் வந்து பாண்டியனை பழி வாங்கணும், அதுக்கு எப்படி இருந்தால் என்ன, எரியிற நினப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் சக்திவேலோட கணக்கு. இந்த குடும்பம் இப்போ வந்து பாண்டியன் மேலே வந்து கடுப்பாக இருக்குது, கோபமாக இருக்குது, தான் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்றதுக்காக. இந்த நேரத்தில் இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசினா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே வாழ வைக்கிறதுக்காக முத்துவேலை
சாரி பாண்டியனை வந்து பழி வாங்குவாங்க அப்படின்ற நோக்கம் நல்லாவே தெரியும் சக்திவேலுக்கு. இதனால தான் இவர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி சொல்லிவிட்டு சக்திவேல் அங்கேருந்து அமைதியாக வந்துட்டார். பாண்டியா, உன்னை இதோட நான் விட்டுற மாட்டேன், என்ன எட்டி ஒதுக்கிறேன், இதுக்கு மேலேயும் உனக்கு இருக்குது, இன்னும் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்னு சக்திவேல் வந்து சொல்லிட்டு அங்கே அதாவது மனசுக்குள்ளே பேசிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. இங்கே வந்து காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ கோமதி எழுந்திரிச்சு, என்னடி இலவு விழுந்த வீடு மாதிரி எல்லோரும் எப்படி உட்காந்துட்ருக்கீங்க, என்ன வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டை லைட்டு போட்டு திறந்து வச்சுருக்கிறன்ற ஐடியா இல்லையா அப்படின்னு கோமதி திட்டவும், அப்போ தான் வந்து வெளியில் போயிட்டு கோலம்லாம் போடலாம் அப்படின்னு மீனாவும் ராஜியும் வராங்க. அப்போ பார்த்தா மயில் வந்து வீட்டு வாசலில் உட்காந்துட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியாகி மீனாவும் ராஜியும் போய் ஓடி போய் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க, எங்கே இங்கே வந்தால் காலையிலே வந்து உட்காந்துட்ருக்கல அப்படின்னு வந்து அவங்க வந்து கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மயில் போய் காலில் விழுந்து கெஞ்சிட்ருக்காங்க. ஒழுங்கு மாதிரியே இங்கேருந்து போயிட்டு அப்படின்னு திரும்பவும் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து அந்த வீட்டிலேருந்து அப்போ தான் மாறி விட இவங்க எல்லாரும் திரும்பவும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு திரும்பவும் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டு இருக்கு போல இருக்குது அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே மயிலுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் பொண்ணு இங்கே வந்திருக்கா, ஒழுங்கு மாதிரி தான் கூட்டிகிட்டு போயிடுங்க, உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்லாம் வந்து திட்டி ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ வந்து மயில் அங்கே போயிருக்கா அப்படின்னு மயிலை கூட்டிகிட்டு வரதுக்காக அவங்க வந்து இங்கே வராங்க. அப்போ தான் வந்து இங்கே சரவணன் வந்து ரூம்குள்ளே உட்காந்து மயிலை பற்றி நினச்சி பார்த்து அழுதுட்ருக்காங்க. முதல்ல சரவணனும் மயிலும் எவ்வளோலாம் சந்தோஷமாக இருந்தாங்க. சரவணனோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா அவங்க எவ்வளோ நிம்மதியாக இருந்தாங்க. அதாவது இந்த பொய்யான விஷயங்கள் எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நினச்சி சந்தோஷப்பட்டு வருத்தப்பட்டு ஆனந்த கண்ணீரில் அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. சரவணன் வந்துட்டு எவ்வளோலாமோ கனவுகளோடையும் ஆசைகளோடையும் அந்த அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் எப்படி என் வாழ்க்கையை நாசம் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்காளே, அவளை நம்பி இவ்வளோ நாளாக அவள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி அவள் பொய் சொன்னதை மறந்துட்டு அவள் கூட நம்ம இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்திருக்கோமே, எப்படி இவ்வளோ உண்மையாக இருந்த என்கிட்ட பொய் சொல்ல அவளுக்கு மனசு வந்துச்சு, என்னை ஏமாத்திட்டாலே, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சரவணன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ தான் வந்து இவ கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சா அப்படி அருவேறுப்பாக இருக்குது, கூச்சமாக இருக்குது அப்படின்னலாம் வந்து சரவணன் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வெளியில் சத்தம் கேட்குது அப்படின்னு எந்திரிச்சு வராரு. வந்து பார்த்தா இங்கே கோமதி வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. மயில் வந்து வெளியே உட்காந்துட்டு இருந்துறா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு, என்னம்மா சொல்கிறா, அவள் வந்து திரும்பவும் இங்கே உட்காந்துட்டு இருக்காள, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு. நீ போய் எதுக்குடா பார்க்கணும் சரவணா, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குழலி வந்து சொல்லிடுறாங்க. அப்போ அவங்களுடைய அப்பா அம்மா வந்து, மயில் நீ எதுக்கடி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகணும், திரும்பவும் எப்படியாச்சும் பேசதாமா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏண்டி உன்னை மதிக்காத குடும்பத்து முன்னாடி எதுக்கடி வந்து நின்றுட்டுருக்க, இப்படி திட்டம் போட்டு ஏமாற்றி என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா, உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்னீங்களா, நல்லா இருப்பீங்களா, நாசமாக போயிடுவீங்க, எத்தனை தடவை ஒரு பொண்ணு வந்து கெஞ்சிது, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவளை இப்படி வீட்டை விட்டு வெளியில் தழுவி கதவை சாத்துறீங்களா அப்படின்னலாம் வந்து மயிலோடைய அம்மா பேசவும் பயங்கர கோவம் வந்து சரவணனுக்கு. வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் பயங்கரமாக வந்து சண்டை போடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து காலையிலேயே இங்கே வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து போயிடு, இல்லைன்னா கொன்னுடுவோம் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சரவணனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. திரும்பவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சக்தியோட குடும்பத்திலேருந்து அவங்க எல்லாம் வந்து அங்கேயே வெளியிலே நின்று திண்ணிலே உட்காந்துக்கிட்டு நல்லா வந்து ஏதோ ஒரு சினிமா படம் போடுற மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பாண்டியனோட குடும்பத்தில் வயிறு எழைத்த பார்த்தா இதை நினச்சாதான் பாண்டியனுக்கும் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னும் அசிங்கமாக இருக்குது. எதிரிங்க முன்னாடி இப்படியெல்லாம் வந்து நடந்துட்டு நம்மளுடைய நேரம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்களே மற்றவங்க எல்லாம், நம்ம குடும்பத்தில் வந்து பிரச்சனை நடந்தா அப்படின்னு பாண்டியனுக்கு அவ்வளோ ஆத்திரமாகுது. ஏங்க எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியனுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரவணனுமே கோவப்பட்டு இங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரவணன் ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு. எல்லாத்தையும் நைட் ஃபுல்லாக யோசிச்சு தான்ப்பா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இவங்க இங்கேருந்து போகலைன்னா நான் வந்து கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தானே எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன், இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னடா சரவணா நீ எதுக்குடா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சரவணன் திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு.
என்னடா ஒரு முட்டாள்தனமான விஷயத்த யோசிச்சு எடுத்திருக்க, இதுதான் நீ யோசிச்சு எடுத்த லட்சணமா, இப்படி போய் கோழத்தனமாக யோசிச்சிருக்க, நான் இருக்கேன்டா, அப்போ உனக்கு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்டா, இவங்களை எப்படி இங்கேருந்து அனுப்பி உன் பிரச்சனையை சரி பண்ணணும்னு எனக்கு தெரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பனா ஒன்று பண்ணுங்க, இவ கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது, சட்டப்படி எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ன உடனே எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. முக்கியமாக இதுக்கு சப்போர்ட்டாக உறுதுணையாக இந்த குடும்பம் பாண்டியன் கோமதி எல்லாருமே இருக்காங்க. அண்ணன் சொல்கிறது கரெக்ட் தானப்பா, இந்தளவுக்கு அண்ணன் கஷ்டப்படுறத விட பேசாமல் அண்ணன் சொல்கிற மாதிரியே நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு அரசர் சொல்கிறாங்க. ஏய் நீ வாயை முடி, உன் வேலையை பார்த்துட்டு இரு, நீ சின்ன பொண்ணு, என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து பேசுகிறாங்க. அப்போ கோவப்பட்டு அவள் பேசுறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன்னு சொல்கிறாங்க. மாமா அப்போ நீங்களும் வந்து இதுக்கு சம்மதிக்கிறீங்களா, எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் மாமா, நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு மயில் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இருந்து நீங்கள் இங்கேருந்து போகல, உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. போட்டாண்டா வச்சான் பாரு ஆப்பு, டிவோர்ஸ் வேணுமா, இதை வச்சே எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் பெருசு பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சக்திவேலுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. என்ன சம்மதி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு, சம்மதி கிம்மந்தி கூப்பிட்டீங்களா, இன்னொரு தடவை மரியாதை கெட்டுட்டோம் அப்படின்னு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம